வணக்கம் வெல்கம் டு வேல்செக் சேனல். நம்மளோட வேல்செக் சேனலில் எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர், சேல்ஸ், சர்வீஸ், ஆஃபர்ஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கீங்க. தட் இஸ் நம்ம எல்இடி டிவி சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ், லேப்டாப் இன்சுலேஷன், கம்ப்யூட்டர் அசம்பிளிங் இந்த மாதிரி வீடியோவும் நம்ம நிறையா தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜெப்ரானிக்ஸில் ஒரு சூப்பரான ப்ராடக்ட் தான் இது. பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து எல்இடி டிவி வாங்கினா ஆசை இருக்கும். வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சைஸ் ஒரு 32 இன்ச்சஸ் வாங்கினாலே மினிமம் ஒரு 10,000 12,000 அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த ஒரு பட்ஜெட்லேயே ஒரு 55 இன்ச்சஸ்ஸு ஒரு 65 இன்ச்சஸ் அந்த மாதிரிலாம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சொல்யூஷனாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறையா பேர் வீட்டில் டிவி வச்சுட்டு டிவி திடீர்னு நிறையா நம்ம கேட்க நிறையா கால்ஸ் வந்துருக்கு. சார் நீங்கள் பையன் திடீர்னு ரிமோட்டை தூக்கி போட்டால் சார் டிவி உடஞ்சிடுச்சு சார், இப்போ டிவி எதுவுமே இல்லை சார், ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது சார், இந்த மாதிரிலாம் நிறையா சொன்னாங்க. பட் இந்த ஒரு ப்ராடக்ட்டு அந்த ஒரு சொல்யூஷனுக்கெலாம் ஒரு தீர்வாக இருக்கும். இன்னொன்று உங்கள் வீட்டில் வந்து ஒரு சின்ன சைஸ் நீங்கள் ஒரு 32 இன்ச்சஸில் பார்க்கனாலும் பார்க்கலாம், ஒரு 40 இன்ச்சஸ் 50 இன்ச்சஸ் இந்த மாதிரி நீங்கள் என்ன சைஸில் நினைக்கிறீங்களோ அந்த சைஸில் வச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கும் ஒரு ப்ராடக்ட்டு தான் இந்த ஜெப்ரானிக்ஸில் ஒரு மினி ப்ரொஜெக்டர். இந்த மினி ப்ரொஜெக்டரை பற்றி இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ளஸ் வீடியோ எப்படி இருக்குன்றதை ஃபுல் அண்ட் ஃபுல் இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதோட பாக்ஸில் என்னென்ன போட்டிருக்காங்க அப்படின்ற பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸில் ஜெப்ரானிக்ஸ் எல்இடி ப்ரொஜெக்டர் மாடல் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெப் LP2800HD. இது ஒரு ஹெச்டி ப்ரொஜெக்டர், HD 720pன்னு போட்டிருக்காங்க. அடுத்து நேட்டிவ் ரெசல்யூஷன் அப் டு 305 சென்டிமீட்டர், ஆக்சுவலாக 305 சென்டிமீட்டர் வரைக்கும் மேக்ஸிமம் இதோட குவாலிட்டி, கான்ட்ராஸ்ட் லெவல் எல்லாமே நல்லா இருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இதோட லூமினஸ் பார்த்தீங்கன்னா 2800 லூமன்ஸு. ப்ளஸ்ஸு இது வந்து ஒரு 720 ஹெச்டினாலும் இது மேக்ஸிமம் ஒரு ஃபுல் ஹெச்டி வரைக்கும் சப்போர்ட் பண்ணும், 1080 வரைக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இதோட ப்ரொஜெக்டர் ப்ளஸ் அதோட ரிமோட்ஸ் போட்டிருக்காங்க. ஒரு சைடில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். பில்டின் ஸ்பீக்கர், ஆக்சுவலாக ப்ரொஜெக்டர்லேயே ஸ்பீக்கர் இருக்குன்றதையும் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் HDMI × 2/VGA, ஆக்சுவலாக HDMI போர்ட்டு 2 இருக்குது. ப்ளஸ் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து உங்களோட சிபியில் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணோமா அதுக்கும் ஒரு VGA இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா 2 USB போர்ட்ஸ், 2 USB. அதுக்கடுத்து AV இன் ஆக்ஸ் அவுட்டு, ஆடியோ வீடியோ இன்புட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி அவுட்புட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சிலரி அவுட்புட் என்னென்னா நம்ம ஆடியோ மட்டும் அவுட்புட் எடுத்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் அதையும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். தென் ரிமோட் கண்ட்ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 30,000 ஹவர்ஸ் லைஃப் லாங் LED லேம்ப், கிட்டத்தட்ட ஒரு 30,000 மணி நேரம் தொடர்ந்து ஓடக்கூடிய ஒரு லேம்ப்பு. அதோட டைம் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டை பொறுத்தவரை நீங்கள் மேக்ஸிமம் 30,000 மணி நேரம் யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் டிவைடட் பை யூஸ் பண்ணுற நாளை பொறுத்து இருக்குது. இப்போ ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு 3000 வரும். இல்லை அதே கம்மியாக யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுற டயத்தை பொறுத்து இது ஒரு லைஃப் கூடும். அதுக்கடுத்து எல்இடி ப்ரொஜெக்டரோட பேக்கேஜ் கண்டென்ட் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ப்ரொஜெக்டர் 1 யூனிட், ரிமோட் கண்ட்ரோல் 1 யூனிட்டு, பவர் கார்டு 1 யூனிட்டு, AV கேபிள் 1 யூனிட்டு, சப்போர்ட் பேஸ் 1 யூனிட்டு, HDMI கேபிள் 1 யூனிட்டு, யூசர் மேனுவல் 1 யூனிட்டு. தட் இதில் பார்த்தீங்கன்னா ஜெப்ரானிக்ஸ் ஆல்வேஸ் ஹெட் போட்டிருக்காங்க. இப்போ இதை அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்கிற பார்ப்போம். நானுமே உங்களோட சேர்ந்து இதான் ஃபஸ்ட் டைம் ப்ரொஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இது வரைக்கும் இந்த மாடல் பார்த்ததில்லை. தெர் இஸ் நியூ பாக்ஸ் பேக்கிங் தான், இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறோம். எடுத்தாச்சு. ப்ரொஜெக்டர் உள்ளே இருக்குது. அதுக்கடுத்து தனியாக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். பாக்ஸில் அவங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு பவர் கேபிள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு AV அவுட்டு, அதுக்கடுத்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்லிம்மான ரிமோட்டு, குட்டியூண்டாக இருக்குது, ப்ரொஜெக்டர் மாதிரி அதுவும் குட்டியாக இருக்குது. தென் HDMI கேபிள், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்றதை பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இதோட ஜெப்ரானிக்ஸோட யூசர் மேனுவல், இது எப்படி யூஸ் பண்ணணும், இது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 15 பக்கத்துக்கு மேலே இதோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜெப்ரானிக்ஸ் பாக்ஸ் பண்ணுவோம்.
உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சில்வர் பிளாக்கு. ஆக்சுவலாக டாப்பில் பார்த்தீங்கன்னா சில்வர், கீழே பார்த்தீங்கன்னா பாட்டம் பிளாக்கு, பேக் சைடும் பிளாக்கு. சூப்பராகவே மாடல் பக்காவாக கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க சொன்ன மாதிரி HDMI போர்ட் 2 கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஹெட்ஃபோன் அவுட்டு, ஆடியோ வீடியோ. இந்த ஹெட்ஃபோன் தான் ஆக்சிலரி அவுட்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து AV அவுட்டு, USB பென்ட்ரைவ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி 2 போர்ட்டு, தென் VGA. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மேலே யூசர் மேனுவல் கண்ட்ரோலு, ஓகே மெனு, ப்ளஸ் மைனஸு, அப் டவுன் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து கீழே நான் சொன்ன அந்த ஸ்க்ரூஸ் வந்து இதுக்குன்னா இதோட ஹைட்டு நீங்கள் கீழே வச்சுட்டு இதோட ஹைட்டை கூட்டிக்க குறைச்சிக்க. நீங்கள் கீழே வைக்கிறீங்க அப்படின்னா ஹைட்டை டெவலப் பண்ணுறதுக்கும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ அதையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணி வைக்கிறப்பே தெரியும் இந்த ப்ரொஜெக்டரை இந்த மாதிரி ஹைட்டாக வச்சுக்கிறத கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து முன்னுக்க இதோட ஓப்பன் லென்ஸோட ஓப்பன் கொடுத்துருக்காங்க.